வேதாகம வார்த்தை படிப்பில் இன்றைக்கான வார்த்தை சமாதானம் என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். சமாதானம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை எரேனே என்று சொல்லுவார்கள். சமாதானம் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஷலோம் என்று சொல்லுவார்கள். ஆவியின் கனியின் 9 சுவை கொண்ட பட்டியலில் சமாதானமும் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சமாதானம் என்றால் என்ன? சமாதானம் நமக்குள் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? வேதாகமத்தில் யாரேனும் சமாதானம் என்ற பண்பை வெளிப்படுத்தின நபர்களாக இருந்திருக்கிறார்களா என்ற கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்வதற்கு ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். குயிக் பைபிள் என்ற செயலியின் மூலமாக அதை திறந்து தேடுக. சர்ச் ஆப்ஷனில் சமாதானம் என்ற வார்த்தையை டைப் செய்து நாம் தேடினால் சமாதானம் என்ற வார்த்தை வேதாகமம் முழுவதும் எங்கெல்லாம் வருகிறது என்பதையும் யாருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதிலிருந்து 2 வசனத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன். அதிலிருந்து சமாதானம் என்றால் என்ன என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வாக்கியம். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோடே சமாதானமாய் இருந்தான். இந்த 2 வசனங்களையும் வைத்து நாம் பார்க்கும்போது இஸ்ரவேலருக்கும் எமோரியருக்கும் இடையே சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல உறவு இருக்கிறது. அதனால் அவர்கள் சமாதானத்தோடு இருந்தார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. யோசபாத்துக்கும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் இடையே சண்டை இல்லை, பிரச்சனைகள் இல்லை, நல்ல உறவு இருந்தது. அதனால் சமாதானத்தோடு இருந்தார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. ஒரு நபர் மற்ற நபரிடத்தில் சண்டை இல்லாமல் இருப்பது, பிரிவினை இல்லாமல் இருப்பது, பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதை சமாதானம் என்று வேதாகமம் கூறுகிறது. அப்படி என்றால் சமாதானம் நமக்குள் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமாதானம் என்பது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே, எஜமானுக்கும் வேலைக்காரருக்கும் இடையே எந்த பிரிவினையும் இல்லாமல், எந்த மனக்கசப்பும் இல்லாமல் இருவரும் ஒற்றுமையாக சேர்ந்து இருக்கும் உறவுதான் சமாதானம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது சிந்தித்து பாருங்க, நம்மை சுற்றிலும் உள்ள நபர்களிடத்தில் நமக்கும் அவங்களுக்கும் ஏதேனும் பிரிவினை, சண்டையோடு இருக்கிறோமா, சமாதானத்தோடு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமாதானத்தை சமாதான பிரபுவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் இதயத்தில் கொடுப்பார். அப்பொழுதே நாம் பிறரிடத்திலும் அந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களுடன் இணைகிறேன். பகிர்வோம் இயேசுவை. என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.